2023ல ஒரு இந்தியன் பெர்ஃப்யூம் கம்பெனி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த பெர்ஃப்யூம் கம்பெனியோட மார்க்கெட்டிங் டீம் வந்து அவங்களோட பெர்ஃப்யூம் பாட்டில்ஸை எடுத்து அதுக்கு மேல ஃப்ராகோ இட்டாலியா அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி ஏதோ ஒரு புது ஃபாரின் பெர்ஃப்யூம் பிராண்டை இந்தியாவில் லான்ச் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி நிறைய பேர் அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ண இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ண எல்லார்கிட்டையும் அந்த பெர்ஃப்யூம் பாட்டில்ஸை கொடுத்து இது மேட் இன் இட்டலி, இந்த பெர்ஃப்யூமோட விலை 5000 6000 நார்மல் பெர்ஃப்யூமோட விலையை விட 10 மடங்கு அதிகமா சொன்னாங்க. இதெல்லாம் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணவங்க கேட்டப்ப பா அவ்வளோ விலையா, ரொம்ப சூப்பரான பெர்ஃப்யூம் போல, இதை நம்ம வாங்கியே ஆகணும்னு அதோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாம் சாம்பிள் டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு உண்மையிலேயே அந்த அளவுக்கு வேர்த்தா தான் இருக்குன்ற மாதிரி அவங்க மென்டலா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க அப்படி கன்வின்ஸ் ஆகி வாங்கலாம்னு நினைக்கிற நேரத்துல இருங்க இந்த பெர்ஃப்யூமோட உண்மையான பிரைஸ் வந்து வெறும் 500 தான், வெறும் 600 தான் அவங்க கிட்ட உண்மையை சொல்றப்ப அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இந்த விஷயத்தை தான் எக்கனாமிக்ஸ்ல வெப்லன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு பொருளோட விலையை எக்ஸ்பென்சிவா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோட டிமாண்ட் குறையாம அதிகமாயிட்டே போகும். ஏன்னா யார்கிட்டயும் இல்லாதது என் கிட்ட இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா அது மாறிடுறதுனால மக்கள் ஆக்சுவலா அவங்க கிட்ட பணம் இல்லைனாலும் நம்ம தகுதிக்கு மீறியும் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, மத்தவங்க முன்னாடி பார்க்க சூப்பரா இருக்கணும்ன்ற காரணத்துக்காகவே இந்த வெப்லன் கோட்ஸை போட்டி போட்டுக்கிட்டு வாங்குவாங்க. ஐபோன் லான்ச் ஆகும்போது கியூல நின்றுட்டு வாங்குறது, லக்ஸரி பிராண்ட்ஸ் தான் எல்லா பிராண்ட்ஸை விட சுப்பீரியர்னு நினைக்கிறது எல்லாமே இந்த மைண்ட் செட் மூலமா தான் வருது. சோ நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் தான் நல்ல ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கீங்கன்னா, ஓவர் பிரைஸ் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கியூல நின்று வாங்குவீங்கன்னா, நீங்க ஒண்ணு நான் மத்தவங்களை விட டிஃபரெண்டானவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவோ, இல்ல உண்மையிலேயே உங்க ஃபினான்ஷியல் கண்டிஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்லைனாலும் இப்ப இந்த மொமெண்ட்ல நான் பாக்குறதுக்காச்சும் மத்தவங்களுக்கு பணக்காரனா தெரியணும், ஒரு ஹை ஸ்டேட்டஸோட இருக்க ஆள் மாதிரி தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் கடன் வாங்கியாச்சு இந்த லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. கேட்டா இது எனக்கு ரெஸ்பெக்ட் தருது, கான்ஃபிடன்ஸ் தருதுன்னு சொல்லுவீங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரெஸ்பெக்டையோ கான்ஃபிடன்ஸோ தரல, ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மொமெண்ட்டை தான் தருது. அந்த பொருளை இப்ப நீங்க வச்சிருக்கிறதுனால மத்தவங்களை விட நீங்க சுப்பீரியரான ஆளுன்னு உங்க மைண்டுக்குள்ள ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. இந்த ஃபேக்கான இல்யூஷனை கிரியேட் பண்ணாம உண்மையான கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த லக்ஸரி ப்ராடக்ட் நீங்க ஆசைப்பட்டு வாங்கினாலும் அதை விட மினிமம் 10 மடங்காச்சும் என்கிட்ட அதிகமா கேஷ் இருக்குன்ற மாதிரி ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா அப்பதான் நீங்க ரியல் கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அது இல்லாத வரைக்கும் ஏதோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இஎம்ஐ கட்டுற அடிமையா தான் நம்ம இருப்போம். அது நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காம ஒரு எலிக்கு தேவையான சின்ன சீஸை மவுஸ் ட்ராப்ல வச்சு அதை பிடிச்ச மாதிரி லக்ஸரி ப்ராடக்ட்ஸோட ஆசையை காட்டி ஒரு ஃபேக்கான ஹை ஸ்டேட்டஸ் ஃபீலிங்கை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வந்து நீங்களே வாண்டடா போய் ஒரு டெட் ட்ராப்ல மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ ஸ்மார்ட்டா இருங்க, வெப்லன் எஃபெக்டால அஃபெக்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணுங்க.